ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஒரு தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நல்ல பிதாவே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம். இந்த புதிய வருடத்தை ஈவாய் கொடுத்தீர். தேவரீர் இந்த ஆண்டு முழுவதுமாக தேவனுடைய சித்தத்தின் வாழ்வுக்குள்ளாக எங்களை அழைத்து செல்லும்படி அச்சிப்பிக்கிறோம். கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாக, பலனாக, நன்மையாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது வேற வார்த்தை நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2:3 பின்பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துடைய பின்பகுதி மட்டும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த வேத வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து இந்த ஆசீர்வாதங்களை கூறுவதை, இந்த வாக்குத்தத்தங்களை கூறுவதை நாம் பார்க்கிறோம். அங்கு அழைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உன் இனத்தையும் உன்னுடைய தேசத்தை விட்டு வா என்று சொல்லும் போது அதனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் டிசைனுக்கு திரும்பி வா என்று அழைக்கிறார். அதாவது எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். நாங்கள் எங்கள் திருச்சபைக்கு அந்த குடும்பம் வரும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், ஏதென்று ஒரு பூமி இல்லை, ஏதென்று தேவனுடைய இருக்கிற அந்த பரலோக வாழ்க்கை, அதுலேருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம். மறுபடியும் நம்ம பரலோகத்துக்கு போவது தான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை, அந்த பூமியில நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஒரு தப்பான ஒரு உபதேசத்தின் கீழாக அவங்க இருப்பதை நான் பார்த்தேன். நான் கூட சொன்னேன், சகோதரி, நமக்கு பூமியை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதனால பூமியில உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களால அதை ஏத்துக்கிற முடியல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்ற வார்த்தை ஒரு உபதேசமாக, ஆசீர்வாதம் என்றால் அது ஒரு செழிப்பின் பிரசங்கம், அது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது உபதேசம் என்ற அடிப்படையில இன்றைக்கு பல சபைகள் அதை இழிவுபடுத்தும்படியாக அல்லது கொச்சைப்படுத்தும்படியாக அல்லது அது நமக்கு வேண்டாம் என்ற ரீதியில பிரசங்கம் பண்றதையும் அப்படி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வருத்தமான விஷயம். ஆனா பாருங்க, நீங்க சரியா சொல்ல போனா, இங்க ஆபிரகாமை தேவன் அழைத்த போது நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அடுத்த பூமியில வம்சம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தான் சொல்றார். ஏன் அதை சொல்றாருன்னா, அவர்தான் டிசைனிங் அத்தாரிட்டி உள்ள நபர். ஆதாமை அழைத்து ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் வைக்கும்போது சொன்ன வார்த்தை, உன்னை நான் பழுகி பெருகி, எல்லாருக்குமே தெரியும், ஆதியாகமம் 1:28 கர்த்தர் சொல்றாரு, தம் சாயலாக மனுஷனை உண்டாக்கிட்டவர் சொல்றாரு, நீங்க இந்த பூமியில பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்பது செழிப்பின் உபதேசம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது உபதேசம் அல்ல, அது தேவன் நமக்கு கொடுத்த டிசைனிங், அதாவது நம்ம உருவாக்கப்பட்ட விதம். நாம் தேவனுடைய உருவாக்குதலுடைய சிருஷ்டிப்பாக நாம் இருக்கிறோம். அதான் ஆதாம் இந்த பூமியில எதை இழந்தானோ அதை ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் மூலமாக முழு உலகத்துக்கும் அதை காண்பிக்கும்படியாக தேவன் வெளிப்படையாவே பேசுறாரு. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னா, தேவன் விரும்பின டிசைனுக்கு வா, நான் உருவாக்கின அந்த டிசைனுக்கு வா என்று தேவன் அழைக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு பாருங்க, ஏதேன் தோட்டத்தை குறித்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோட புறஜாதியில் கூட தெரியும். ஏதேன் என்ற ஒரு இடத்துல ஆதாம் என்ற ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். அந்த செழிப்பு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கிற மரங்கள், அங்க இருக்கிற நதிகள் எல்லாமே தெரியும். புறஜாதி கூட தெரியும். அவங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனா அவங்களுக்கு தெரியும், ஒரு தேவன் உலகத்தை படைச்சாரு, கடவுள் உலகத்தை படைச்சாரு, விதமாய் படைச்சான்றதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டிசைனிங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்துவ உலகம் அது டாக்டினாக உபதேசம் என்ற இடத்துல கொண்டு போய் இன்றைக்கு அதை டிசைனை உபதேசமாக மாற்றி அது ஒரு ஆசீர்வாதம் என்பது ஒரு விரும்பத்தகாத ஒரு காரியமாக, அதாவது நான் உலகத்துல வாழ்றேன், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் அழைக்கப்படலை,
உன்னதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, அதாவது பூமியில நடக்கிற எல்லாத்தையுமே உன்னதத்துல எனக்கு கிடைக்கும், அதாவது பரலோகத்துல எனக்கு கிடைக்கும். உன்னதம் என்பது தேவனுடைய சிங்காசனம். இவங்க சொல்றது பரலோகத்துல கிடைக்கும், பரலோகத்துல எனக்கு எல்லாமே கொடுக்கப்படும் என்ற இடத்துல அது உபதேசமா ஆக்கினதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை தேவன் அழைத்து அதுக்கப்புறம் நீங்க ஆபிரகாமுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா 2 அதிகாரத்திலேயே அவர் செல்வ சீமானாய் மாறினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில தரித்திர நிலையில அல்லது ஏழ்மை நிலையில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது தேவ சித்தம், ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய டிசைனிங். ஆகவே நான் ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன், அதாவது முதல் நமக்குள்ள ஒரு அறிவு உண்டாகணும். ஏன் நான் வறுமையில இருக்கிறேன், ஏன் நான் ஏழ்மையில இருக்கிறேன், ஏன் நான் தரித்திரத்துல இருக்கிறேன், ஏன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு எதையும் என்னால பெற்றுக்கொள்ள முடியாத, எதையும் அனுபவிக்க முடியாத, எதையும் நான் அடைய முடியாத நிலையில ஏன் இருக்குன்ற முதல் வருத்தம் உண்டாகணும். நீங்களா அன்பான தேவப்பிள்ளை பாருங்க, ஒரு தகப்பனுடைய பிள்ளை அப்பாட்ட எதையும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பா வருத்தப்படுவார். இல்லப்பா நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு சொன்னா அப்பா சொல்லுவாரு, ஏமா உனக்காக நான் சம்பாதிக்கிறேன், எப்பா தம்பி உனக்காக நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு கொடுக்கத்தான் நான் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன், என்கிட்ட நீ ஏன் கேட்க மாட்டேன்னு அப்பா வருத்தப்படுவார். அவனுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் என்பது பாருங்க, ஆபிரகாம் சொல்ற நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அடுத்து சொல்றாரு பூமியில் உன் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க, இது எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் எதை இழந்தானோ அந்த இழந்த நிலைக்கு திரும்பும்படியாக ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை கொண்டு தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய டிசைனிங்கை, தான் உருவாக்கின மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆபிரகாமை பிக்சரா நம்ம காட்டுறார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரிய ஜவுளி கடையில பெரிய மால்ல போனீங்கன்னா இருக்கிற பெஸ்ட்டை அங்க வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பெஸ்ட் நீங்க இந்த ஷாப்ல பார்க்கலாம், இந்த பெஸ்ட் எங்க கடையில இருக்குன்றத பார்க்கலாம். முழு உலகத்துக்குரிய பெஸ்ட் அது பிக்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் தான். அது ஏன் ஆபிரகாம தேவன் அப்படி பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் உருவாக்கின டிசைன் அதுதான், நான் உருவாக்கின மனுஷன் அவன் தான். அந்த உருவாக்கின மனுஷன் இப்ப எங்கேயோ போய் நிக்கிறான், பாவத்தில் நிமித்தமாக எங்கேயோ போய் நிக்கிறான். அது பாவத்தின் நிமித்தமா அவனுடைய பூமியில அவன் முள்ளும் குறுக்கும் இடத்துல நிக்கிறான், சாபத்தின் பூமியில் இருக்கிறான். அந்த சாபத்தின் பூமியில ஒரு மனுஷன் தேவனை விசுவாசித்தான், நான் அவனுக்கு சகலத்தையும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நான் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க டிசைன் சொன்னோன்னே நீங்க ஏதேன்ல பார்க்கும்போது பாருங்க, ஏதேன்ல முதல் அதிகாரத்துல கடைசி வருஷம் சொல்றாரு, எல்லாத்தையும் உண்டாக்கி விட்டு கட்ட சொல்றாரு, எல்லாம் மிகவும் நல்லதுன்னு சொல்றாரு. என்னென்ன இருக்கு அதுல பாத்தீங்கன்னா, அங்க ஏராள மரங்கள், ஏராளமான விலங்குகள், ஏராளமான வளங்கள் எல்லாம் அங்க உண்டாக்கிட்டு, அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு 2 மனுஷனுக்காக ஒரு நதியிலிருந்து 4 ஆறுகள் புறப்படக்கூடிய ஒரு செழிப்பின் தேசம், செழிப்பின் இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டிசைனிங், அதாவது எப்படி நான் ஒரு வீடு நான் குடி போறதுக்கு முன்னாடி வீடு நான் புது வீடு கட்டணும் போது ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் வச்சிருப்பேன். என்ன பிரிண்ட் வச்சிருப்பேன்? அந்த லே அவுட் பிரிண்ட், சாரி அந்த அந்த கட்டடத்தோடைய பிரிண்ட் வச்சிருப்போம். அது எப்படி இருக்கணும், கிச்சன் எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கணும், பெட்ரூம் எத்தனை பெட்ரூம் இருக்கணும், எவ்வளவு ஹால் இருக்கணும், சிட் அவுட் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய அந்த இன்ஜினியர் கொடுக்குற பிரிண்ட்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கட்டட அமைப்பை உருவாக்குவோம். பாருங்க, தேவன் அவர் டிசைன்ல மனுஷன் இந்த அமைப்புல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவன் ஏராளம் தாராளத்தில் இருக்கணும், அவன் நன்மையில் இருக்கணும், அவனுக்குள்ள பெருக்கம் இருக்கணும், அவனுக்குள்ள வலிந்து ஓடுகிற வாழ்வு இருக்க வேண்டும் என்று மனுஷனை குறித்த தேவ திட்டம் அதுவாகத்தான் இருந்தது. ஆனா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில வாழும் போது நான் உபதேசத்துக்காக நம்ம அழைக்கப்படலை, தேவனுடைய உருவாக்குதல் விதம் என்னவென்று அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அநேக தேவ மனிதர்கள், விசேஷ விதமாக இந்த ஆசீர்வாதத்தை பிரசங்கம் என்ற அநேக தேவ மனிதர்கள் கிடைத்திருப்பது தேவன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அவர்கள் இதற்கு முன்னாடி இதை குறித்து அநேக காரியங்களை நமக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, சபை அவங்கள குற்றப்படுத்துன்ற எண்ணத்தோடு கூட அதை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு இராதபடிக்கு அவர்களை குற்றப்படுத்தி அது எல்லாம் நமக்கு மறுக்கக்கூடிய உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லி உபதேசத்தின் அடிப்படையில கொண்டு போய் உபதேசமாக அதை காட்டிட்டாங்களே தவிர அது உபதேசம் அல்ல, தேவன் உருவாக்கின விதத்தினுடைய
அமைப்பு, உருவாக்கின விதத்துடைய நோக்கம் என்பதை குறித்து ஏற்றுக்கொள்ள மனதில்லாம போயிட்டாங்க. அவங்க அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில நான் ஆசீர்வாதமாய் இருப்பது, நான் மற்றவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருப்பது தேவன் ஏற்படுத்தின அவர் சித்தத்தின் அடிப்படையான டிசைன். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த புதிய ஆண்டு துவக்கத்திலிருந்து என்னுடைய மனது எனக்கு மாற்றம் உண்டாகணும். என்னுடைய மனதின் சிந்தனை மாறணும். நான் இப்படி உண்டாக்கப்படல. நான் தரித்திரத்திலேயோ, நான் குறைவிலையோ, வறுமையில உண்டாக்கப்படுவது தேவ சித்தம் இல்லை. இந்த ஆண்டுல தேவனுடைய கண்களை திறந்துட்டாரு. நான் இருப்பது இந்த சித்தம், இந்த இருப்பர் நிலை தேவ சித்தம் அல்ல, அவர் நிலை ஆசீர்வாதத்தின் நிலை. அவர் நிலை மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காண்பிக்கும்படியாக இந்த பூமியில வைத்திருக்கிறார். அவை ஆசீர்வாதம் என்பது செழிப்பின் உபதேசம் அல்ல, ஆசீர்வாதம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனுடைய வாழ்வின் அமைப்பு. அவை அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய மனது புதிதாக வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். சின்ன ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளையில கூட நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஜீவ வார்த்தையினுடைய வெளிப்பாட்டின் ஆண்டவரே அனுபவத்தை, வெளிப்பாட்டினுடைய அனுபவத்தை நாங்கள் பெரும்படியாக கருத்து கிருபை செய்தீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏதோ வேத புத்தகம் எங்களுக்கு உபதேசம் என்ற அடிப்படையில பார்க்காதபடிக்கு தேவன் எங்களுக்காய் உருவாக்கி கொடுத்த மனிதனுடைய வாழ்வின் அமைப்பு, வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்க என்ற ஒரு எங்களுக்கு வெளிப்பாட்டின் புத்தகமாய் கொடுக்கப்பட்டதை குறித்து நான் அறிந்து என்னை கண்கள் திறக்கப்படும் நாங்கள் செல்லுகிறோம். கர்த்தாவே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் என்பது தேவன் ஏற்படுத்தின ஒன்று. ஆசீர்வாதம் என்பது இழந்து போன மனிதனுடைய இடத்திலிருந்து அவனை மீட்டு மறுபடியுமாக அவன் எதை இழந்தானோ அந்த அனுபவத்துக்குள்ளாக, அந்த வாழ்வுக்குள்ளாய் கொண்டு வருவது தேவ சித்தமா இருக்கிறபடினால அந்த சித்தத்துக்கு ஜனங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக, தேவ பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக, தேவ பிள்ளைகள் அதை விரும்பி வாழும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்ததாமே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் ஆசீர்வாதத்தின் நன்மையும் இந்த ஆண்டில் ஆரம்பத்திலிருந்து திறந்து அவன் வாழ்விலே, அவன் வாழ்க்கையில வாய்க்கால்களாக ஓடும்படியாக, ஆசீர்வாதம் நன்மைகள் வாய்க்காலாக ஓடி பாய்ந்து ஓடும்படி அங்கே செபிக்கிறோம். அப்படியே செய்து நாமத்தை மையப்படுத்த போற தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.